சென்னை கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மனு தாக்கல் செய்த பின்னர் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணியே அமோக வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும். திமுக கூட்டணியின் வெற்றி பிரகாசமாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்ற டெல்லிக்கு எதிரான போராட்டம் இது என பேட்டி. அதாவது 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவை நான் கண்ணால் பார்க்கிறேன். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதாவது டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியில் இருந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியாக அமைப்பது. 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் நம்பிக்கை. கொளத்தூர் தொகுதியில் அதிக ஆதரவை பார்ப்பதாகவும் பேட்டி. சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டி. பெரம்பூரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கினார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. வரும் தேர்தல் விசில் புரட்சி தேர்தலாக இருக்க வேண்டும் என விஜய் பரப்புரை. ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் என்றும் வேண்டுகோள். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இன்று ஒரே நாளில் 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். சேலம் வடக்கு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏர் கலப்பையுடன் சென்று வேட்புமனு தாக்கல். இலவசங்களுக்கு கையேந்துவது என்பது தன்மானத்திற்கு இழப்பு. வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் சீமான் பேட்டி. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்தது 1500 கையேந்தத தன்மான இழப்பா இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை. இன்று மாலை 6:30 மணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த விவாதம். காஞ்சிபுரத்தில் இன்று பரப்புரையை தொடங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மக்களவை தேர்தலை போன்று சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையையும் காஞ்சிபுரத்தில் தொடக்கம். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக காப்பி அடித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கை மட்டுமே நிறைவேற்றியதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக அண்மையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பீடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க.
அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி. திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. திமுக தேர்தல் அறிக்கையில் முந்தைய தேர்தலின் 63 வாக்குறுதிகள் உள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக அரசின் தோல்வியின் அடையாளம் என்றும் சாடல். பாமகவில் ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா தர்மபுரியில் போட்டி. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் பாமக பொருளாளர் திலகபாமா களமிறக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் பாமக சார்பில் அன்புச்சோழன் போட்டி. அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சதாசிவம் மற்றும் சிவக்குமாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்திற்கு எதிராக தமிழரசி ஆதிமூலம் களமிறக்கம். தமிழ்நாடு பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்ய பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை. நாளை சென்னை வரவுள்ளதாகவும் தகவல். காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை நிறைவு. தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியலை கட்சி மேலிடத்திடம் வழங்கியது காங்கிரஸ் ஸ்கிரீனிங் கமிட்டி. மோடியை ட்ரம்ப் கட்டுப்படுத்துவது போல பினராயி விஜயனை மோடி கட்டுப்படுத்துகிறார். கேரளாவில் பத்தனம்திட்டாவில் நடைபெற்ற பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வேட்புமனு தாக்கல். கடந்த முறை அதிமுகவில் களம் கண்ட நிலையில் இந்த முறை தாவேகவில் போட்டி. திமுக அதிமுகவினரை தேடி தேடி பிடித்து வேட்பாளராக விஜய் களமிறக்கி இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். தேர்தல் முடிந்ததும் உண்மை நிலையை விஜய் அறிவார் என பேட்டி. தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் காரில் சோதனை நடத்திய பறக்கும் படை அதிகாரிகள். திருச்செங்கோடு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சோதனை. அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணையம். 11 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டி. சேலம் மேட்டூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தேர்தல் மன்னன் பத்மராஜன். சென்னை பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜயை எதிர்த்தும் களமிறங்க உள்ளதாக பத்மராஜன் தகவல். கிருஷ்ணகிரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேம்பி தேம்பி அழுத அதிமுக வேட்பாளர் அசோக்குமார். தனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்ததற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என கூறி கண்ணீர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி வேட்பாளர் தருணை மாற்ற திமுகவினர் கோரிக்கை. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட நிர்வாகிகள். சென்னை புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தின் மின்தூக்கியில் சிக்கிய 17 பேர். 1 மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு வீரர்கள்.
திண்டுக்கல்லில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு பேரணி. திண்டுக்கல் எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் சரவணன். 100% வாக்களிப்போம். என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் கடமை, என் வாக்கு என். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கான தண்டனை விவரம் எப்போது என இன்று தெரிய வாய்ப்பு. என்ன தண்டனை வழங்கலாம் என மதியம் 2:30 மணிக்கு மத்திய மாநில அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்பு. நேற்று நடைபெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்ட திருவிழாவுக்கு சென்றவர்களிடம் 40 சவரன் தங்க நகைகள் திருட்டு. 15 செல்போன்களையும் காணவில்லை என பக்தர்கள் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை விசாரணை.